எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வி அடைந்திருக்கிறார். தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் என்றால் அவராகத்தான் இருக்க முடியும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சிகள் ஆட்சிக்கு எதிரான அலை இல்லை, ஆதரவு அலைதான் வீசுகிறது என்பது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மூலம் தெரிய வந்துள்ளது என கூறினார். எப்போதும் வேறு யாருக்கும் ஓட்டு போடாத மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் அந்த வாக்குகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். தொடர் தோல்வியடைந்த ஒரு அரசியல் தலைவர் என்றால் அவராகத்தான் இருக்க முடியும் என விமர்சித்துள்ளார். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையை அழைத்துச் செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணம்.